இளம் வயதில் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளிவர துடிக்கும் ஒரு பெண்ணின் ஜாதக அமைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குடி, புகை, மறைமுக போதை வஸ்துக்கள் இதெல்லாம் இந்த பொண்ணு இந்த 17 to 18 வயசுக்குள்ளேயே எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஜாதகத்துல எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்க போறோம். இந்த பெண்ணோட நலன் கருதி பெயர் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டுள்ளது, டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டுள்ளது. ஏகாதசி தேய்பிரையில பிறந்திருக்காங்க, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, மேஷ லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இதுதான் இந்த பெண்ணுடைய ஜாதக விவரம். இவங்க இந்த வருஷம் 2ஆம் மாசம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. இந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா வேலை விஷயமா வெளியில கொஞ்சம் அதிகமா போறதுனால உறவினர்கள் கண்காணிப்புல இந்த பெண் குழந்தை இருக்கு. ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் இந்த பெண் போனாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துடன் பார்க்க போறோம். இதுதான் இந்த பெண்ணுடைய ஜாதக கட்டம், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாரம்பரியத்தில் பார்க்கக்கூடிய முறை. ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் வழியாக தான் இந்த ஜாதகத்தை பத்தி பலன் பார்க்க போறோம். அப்ப சார ஜோதிடத்தின் வழியாக கணிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது இதுதான். சார ஜோதிடத்தின் வழியாக கணிக்கப்பட்ட ஜாதக அமைப்பு இந்த பெண்ணுடைய ஜாதகம் அப்படிங்கிறது. அதாவது பர்டிகுலரா இவங்களுக்குன்னே கணிக்கப்படுற ஜாதகம். இந்த ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வராது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எந்த கேள்விக்கும் முதல்ல லக்னத்தை பார்க்கணும். லக்ன கொடுப்பனை நன்றாக இருந்துட்டாலே அந்த ஜாதகர் அந்த ஜாதகம் மூலியமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார். இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். லக்னத்தின் உபநட்சத்திரமாக கேது பகவான் தான் நின்ற நட்சத்திரமாகவும் மீண்டும் கேது இங்க சுயசாரம் வாங்கியிருக்காரு. மீண்டும் உபநட்சத்திரமாக சுக்கிரன் 1-11 அப்படிங்கிறது லக்னம் மிக சிறப்பாக இருக்குது. லக்னம் ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தும் அனுபவிக்கக்கூடிய யோகத்துல இருக்கு. 11 அப்படிங்கிறது அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம். இந்த லக்னம் 1-11 எடுத்தா இந்த லக்ன ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தும் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது லக்னம் குறிகாட்டுது. அப்போ லக்னம் நல்லா இருக்கும் போது இந்த பெண் ஏன் இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கத்துக்குள் போனாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஜாதகத்துல நம்ம சொல்ல போறோம். லக்னத்தில் கேதுக்கே உண்டான சில காரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கேது வலுத்தால் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கேது நல்லா தான் இருக்காரு, கெடலாம் கிடையாது. கேது தான் சுயக்காரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அரித்தல், துண்டித்தல், சிதைத்தல், அசிங்கத்தை ரசித்தல், அசிங்கத்தை புசித்தல், இதெல்லாம் கேதுவுடன் காரகம். லக்னம் சிறப்பாக இருந்தாலும் இந்த கேது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரபிள் குடிக்கக்கூடியது. 100க்கு ஒரு 20% அப்படிங்கிற வகையில கொஞ்சம் அவருக்கே உண்டான காரகத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கேதுக்கு உண்டு. அடுத்தது இந்த பெண் எப்படி இந்த போதை வஸ்துக்குள் போனாங்க அப்படிங்கிறது தான் இப்ப மெயினா பார்க்கணும். சந்திரனை பாருங்க. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், உடல் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். ஒவ்வொரு தசா புத்திகளையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார். அப்ப சந்திரன் எப்பொழுதும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். இங்க சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல, கேதுவோட உபநட்சத்திரத்துல 8ங்கிற எதிர்மறை சிந்தனை அதிகம் உள்ள பாவத்தோட கையில் வச்சிருக்காரு. அதாவது 8வது ராசி அப்படிங்கிறது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் 8வது ராசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க ராகு அப்படிங்கிறது வெளிப்படையாக யூஸ் பண்ணக்கூடிய போதை வஸ்துகளுக்கு அதிகாரி. அதாவது 4 பேர்த்துக்கு முன்னாடி தைரியமா இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏஜ் ஃபேக்டர்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு சிலர் பண்றது. இது ராகுவோட காரகம். கேது அப்படிங்கிறது இந்த ஒளிஞ்சி போதை வஸ்துகளை யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேது தான். அதாவது தன்னை மறைத்துக் கொள்ளுதல், மறைச்சு யூஸ் பண்றது எல்லாமே கேதுவோட காரகம். 2 பேர்த்துக்கிட்டுமே ராகு கேது கிட்ட தான் இந்த போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த புகை, குடி அப்படிங்கிறதுக்கு ராகு, இந்த கஞ்சா, அபின் அப்படிங்கிறது மறைமுகமாக யூஸ் பண்ணக்கூடியது கேது. இந்த ராகு கேது தான் இந்த பெண்ணுக்கு வலுவாக இப்ப புத்தி நடத்திட்டு இருக்காங்க. தசா புத்தியில வந்திருக்காங்க சந்திரனோட நிலைப்பாட்டில். அடுத்தது இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த 5ஆம் பாவத்தில் தான் சிற்றின்பம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், கேளிக்கை, கூத்து, காதல், குழந்தை பிறப்பு, கமிஷன் மூலியமாக வரக்கூடிய வருமானம், இந்த மாதிரி நிறைய காரகத்துவத்தை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த 5ஆம் பாவம்.
இந்த 5ஆம் பாவம் தான் என்ற உபநட்சத்திரம் நட்சத்திரம் வழியாக என்ன தொடர்பு கொள்ளுதோ அதன் ரீதியாக செயல்படும். அந்த வகையில இன்னைக்கு சந்திரன் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரத்திலும் கேதுவோட உபநட்சத்திரத்திலும் 8 அப்படிங்கிற விஷயத்து பாவத்தை கையில 8ங்கிற ராசியை தொடர்பு கொள்றாங்க. 5, 8 அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொன்னேன், சிற்றின்பம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், கேளிக்கை, கூத்து இதெல்லாம் சொன்னேன். இது 5ஆம் பாவம் 8 எடுத்தா இது அப்படியே எதிர்மறை. அதாவது இந்த சிற்றின்பம் அப்படிங்கிறது நல்ல வழியில் சிற்றின்பத்தை தேட மாட்டாங்க. இந்த கேளிக்கை கூத்து அப்படிங்கிறது தவறான பாதைக்கு இழுத்து போகும். அதே மாதிரி இந்த ராகு கேது தான் இந்த போதை வஸ்துக்கு அதிகாரிங்கிறதுனால, இந்த ராகு கேது தான் போதை வஸ்துங்கிறதுனால இந்த போதை வஸ்துக்குள்ளேயும் இவங்க வந்துருவாங்க. 8ஆம் பாவத்தை வேற குறி காட்டுறாரு சந்திரன். அப்ப இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வலி வேதனைகளை கொடுக்கக்கூடியது, தவறான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த 8ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது என்ன, காதல்னு ஏற்கனவே சொன்னேன். அப்ப இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையனை விரும்பியிருக்காங்க. அந்த பையனை விரும்பி அந்த பையன் மூலியமா எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த காதல்ங்கிற விஷயம் எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுதுன்னு பாருங்க. இந்த வயசுல ஒரு பையனை விரும்பி அந்த பையன் கொஞ்சம் தவறான நடவடிக்கையில் இருக்கிறதுனால இந்த பெண்ணையும் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டார். அடுத்தது லக்னம் 11 எடுத்திருக்கு. 11ங்கிறது நீண்ட கால நண்பர்கள். இந்த பெண்ணோட நண்பர்கள்ல பாருங்க 11ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் சிற்றின்பத்துக்கு அதிகாரி. இந்த 5ஆம் பாவத்தோட காரகத்தை அப்படியே தனக்குள் வச்சிருக்கிறது தான் சுக்கிரன். அப்போ 11லையும் சுக்கிரன் என்ன, நண்பர்களும் இதை நோக்கி பயணிக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்களை சுத்தி அதிகமாக இருப்பாங்க. அந்த வகையில நண்பர்கள், காதல், இந்த போதை வஸ்து அப்படிங்கிறது இந்த பெண் ரொம்ப ஆழமாக உள்ள போயிட்டாங்க. இந்த பெண்ணை வந்து இப்ப தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க அப்பா சொல்றாரு. 8ங்கிறது தனிமையை குறிக்கும், 6ங்கிறது தனிமை, 8ங்கிறது தனிமையால் ஏற்படக்கூடிய வலிவேதனைகளை குறிக்கக்கூடிய இடம் 8. இந்த பெண் விருப்பமில்லாத தனிமையில இருக்காங்கன்னு அர்த்தம். விருப்பப்பட்டு ஒருத்தர் தனிமையில இருக்கிறது 6, விருப்பமே இல்லாம தனிமையில தான் அடைச்சு வைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது 8. இந்த இப்ப தனிமையில இந்த பெண் இருக்காங்க. இவங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்கும் போது, எப்ப இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு என் பொண்ணு வெளியே வருவா அப்படிங்கறது அவங்க அப்பாவோட கேள்வி. அதற்கு பதில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல, வருவாங்களா வரவே மாட்டாங்களா அப்படிங்கிறது ஜாதக ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இப்ப நடக்கிறது ராகு திசை, கேது புத்தி. கேது புத்தி பாருங்க, 16 வயசு 6 மாசத்துல ஆரம்பிச்சது இந்த கேது புத்தி. இந்த கேது புத்தி 2025 நவம்பர் வரைக்கும் இருக்கு. இந்த 2025 நவம்பர் வரைக்கும் இந்த பெண் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வருவது என்பது அவ்வளவு சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கறத அவங்க அப்பாட்ட சொல்லியாச்சு. அப்ப இந்த 11ஆம் மாசம் வரைக்கும் நீங்க பொண்ணை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்ப 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த பெண் வெளியே வந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்ப 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த பெண் இந்த போதை வஸ்துகள் இருந்து முழுமையாக வெளியே வந்துருவாங்களா, அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ராகு திசையில் கேது புத்திக்கு பிறகு அடுத்து வருது சுக்கிர புத்தி. இந்த சுக்கிரன் பாருங்க 11வது ராசியை தொடர்பு கொள்றாரு. அப்ப ராகு கேது 8, 11 அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகும். இந்த 8, 11 அப்படிங்கிறது மறுபடியும் இந்த பெண் கொஞ்சம் அந்த போதை வஸ்துகளை நம்பிக்கையின் பேர்ல அவங்க வெளியிடும் போது எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அதுல எந்தவித ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்தது சூரிய புத்தி. இந்த சூரிய புத்தி அப்படிங்கிறதும் 4, 8 4வது ராசி என்பது இயற்கைக்கு மாறான செயற்கையை குறிக்கக்கூடிய ராசி. இந்த 4, 8 மறுபடியும் வலுதான் பெறப்போகுது. அப்ப சூரிய திசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி வரைக்கும் இந்த பெண் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த போதை வஸ்துகளை விட்டு வெளியில வந்துருவாங்களான்னா அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா கடைசியா இறுதியா வரக்கூடிய இந்த ராகு திசையில் இறுதி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தி வரும்பொழுது இந்த பெண் கண்டிப்பாக போதை வஸ்துகளை விட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நடக்கும். ஏன் அது அப்படிங்கிறதுனா, செவ்வாயும் பார்த்தீங்கன்னா தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 8, 11 ராசிகளை தான் தொடர்பு கொள்றாரு. ஆனா தான் மூலபாவத்தில் வச்சுக்கூடியது 3, 7. சந்திரன் மூலபாவத்தை எடுத்துதான் வலுவாக இயக்க போறாரு. அப்போ 3, 7 அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தினுடைய வலிமையை முழுமையாக துண்டிச்சிடும். 8ஆம் பாவம் இயங்கவே இயங்காது. அப்ப 5ஆம் பாவம் 3, 5, 7 அப்படிங்கிற ராசியை தொடர்பு கொண்டுதான் இயங்கும் சந்திரனோட நிலை. அப்ப 3ங்கிறது மனது, 5ங்கிறது தெளிவு, 7ங்கிறது 4 பேருக்கு முடியும் நல்ல சோசியலா பழகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்துடும். மனமாற்றத்துடன் வெளியில வந்து கொஞ்சம் நடமாடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது செவ்வாய் புத்தி கொடுத்துரும். ராகு திசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தி 3, 5, 7 இயக்கிறதுனால மனமாற்றத்துடன் கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பெண். 3ங்கிறது மனம், 5ங்கிறது இயற்கை, 7ங்கிறது பொது ஜனத்துடன் பழகக்கூடியது, பார்த்து பழகக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது 7. அப்போ அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு அந்த பெண் வந்துருவாங்க.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு நடக்க போறது குரு தசை. குரு பாருங்க மிக சிறப்பாக இருக்கார். 8-12 தொடர்பு கிடையாது, மூலபாவத்துல 8 கிடையாது. சந்திரன் இயங்கும் போது 2-5 தான் இயங்கும். இந்த குரு தசை இந்த பெண்ணுக்கு முழு மாற்றத்தை கொடுத்துரும். இதுக்கப்புறம் இந்த பொண் அந்த போதை வஸ்துக்குள்ள போகாது. அப்போ குரு தசையில ராகு வரவே வராதா, கேது வரவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட, ராகு வந்தாலும் 2-8 5-2-2-5-8 அப்படிங்கிற மாதிரி தான் இயங்கும். 8ஓட பலம் குறைஞ்சிரும். 8ஆல முழுமையாக இயங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்தாது. கேது ஆல்ரெடி மூலபாவத்துல லக்கணத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறதுனால இனி ராகுவும் கேதுவும் சேர்ந்து வரணும்னா அது கேது புத்தியில தான், கேது திசையில தான் வரும். இந்த பெண்ணுக்கு கேது திசை அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. 2084 வரக்கூடிய கேது திசைக்கு இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகும் கேதுவும் மறுபடியும் இணைய போறாங்களான்னு கேட்டா எந்த புத்தியிலையும் இணைய போறது கிடையாது. மீண்டும் கேது திசை வந்தாதான் ராகு கேதுவும் இணைவாங்க. இல்லை அதுக்கப்புறம் இணைய போறது கிடையாது. தனித்தனியா புத்தி தான் நடத்திட்டு போவாங்க. ஸோ இந்த புத்தி ஒன்று மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு இந்த ட்ரபிள். இதுக்கப்புறம் வரக்கூடிய திசையில் வரக்கூடிய எந்த புத்தியாக இருந்தாலும் போதை வஸ்துக்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள இந்த பெண் போக மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிபட கூறலாம். அப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்தை பாருங்க. சின்ன ஒரு புத்தி, கரெக்டா 1 வருஷம் வரக்கூடிய புத்தி, சின்ன புத்தி 1 வருஷம். அது நின்ற கிரகத்தை பாருங்க. ராகு கேது அப்படிங்கிற 2 அமானுஷ்ய கிரகம் தனக்குள் போதை வஸ்துக்களை அதிகமாக நிரப்பி வச்சுக்கூடிய ஒரு 2 கிரகங்கள் ஒரு பெண்ணுக்கு 5ஆம் பாவத்தில் இதுல வெறும் கிரக சேர்க்கை மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா அது அப்படி முழுமையாக எடுத்து சொல்ல முடியாது. இந்த பெண் வாழக்கூடிய இடம், அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய வாழக்கூடிய இடம், பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது கணக்கெடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் சந்திரன் ராகுக்கு 8ஆம் பாவத்தை இயக்கிச்சு 5ஆம் பாவத்துல இல்லை லக்கணத்துல நின்று 8 அடிச்சா எல்லாரும் போதை வஸ்துக்களை அடிமைடுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கிரகம் அந்த இடத்திற்கு ஏற்ற போல் வேலை செய்யும். இப்ப இந்த பெண் மெயின் சிட்டியில இருக்காங்க. எந்த ஊருங்கிறது வேணா, ஆனால் மெயின் சிட்டியில தான் இருக்காங்க. இந்த மெயின் சிட்டியில இருக்கும் போது அவங்க கூட இருக்கிற பழகக்கூடிய நபர்களும் அவங்கள சுத்தி இருக்கிற நபர்களும் இந்த மாதிரி போதை வஸ்துக்களை எடுக்கக்கூடிய நபர்கள். அப்ப இந்த பெண் ஈஸியாக அதுக்குள்ள சென்று போயிட்டாங்க. அவ்வளவுதான ஒழிய அது அந்த காதல் விஷயம், காதலரே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுனால அது இன்னும் அவங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு அந்த போதை வஸ்து உள்ள வரதுக்கு. மற்றபடி இப்போ ஒரு பொண்ணு ஒரு கிராமத்துல இருக்காங்க, இல்லை ஒரு நார்மல் சிட்டிலே இருக்காங்க. அவங்க வாழக்கூடிய அட்மாஸ்பியர் பேரண்டோட சேர்ந்து இருக்காங்க, கூட பிறந்த சகோதரர்களோட சேர்ந்து இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி போதை வஸ்துகள் எடுக்காத நபர்கள், கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வேற மாதிரி இட்டு வேலை செய்யும். வலிவேதனை, காதல் தோல்வியை கொடுக்கும். 5ஆம் பாவங்கிற பேக் பெயின் ஏற்படுத்தும். இருதயத்துக்கு உண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் தான் பிரச்சனை நடக்கும். இல்லை 5ஆம் பாவங்கிற கலைத்துறையில் ஒரு அசிங்க அவமானம் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய காரகங்கள் இருக்கு. 5-8 எடுத்துட்டு ராகு கேது வந்துட்டாலே போதை வஸ்து அடிமைடுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமாக ராகு கேது 5ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணி 8வது ராசியை தொடர்பு கொண்டால் என்னென்னலாம் ரியாக்ட் ஆகுது, அது ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துக்கு உதாரணமாக ஒரு ஜாதகம் போட்டோம்.